சமஸ்கிருதம் என்ற மொழி இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரு 22 மொழிகளிலே அது ஒரு மொழி, அவ்வளவுதான். மொத்தம் இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொன்னா 49,736 பேர் தான். 0,0,0,0,0,0 போட்டு அந்தண்ட ஒரு புள்ளி போட்டு போடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த மொழிக்கு RSS அந்த திட்டமிட்டு பரப்புறான் பாருங்க, எல்லாத்துலயும் பரப்பிட்டான். இதுக்கு மேல பரப்புறதுக்குன்னு ஒண்ணு இல்லாத அளவிற்கு ஊர் பேர்ல, விழாக்கள் பேர்ல, பண்டிகைகள் பேர்ல நாம் என்ன பேர் சொன்னமோ அதுக்குள்ள சமஸ்கிருதம் இருக்கும். ஏதோ ஒரு வேலை திட்டமிட்டு பரப்பிட்டான். ஒரு மாதம் பண்டிகை அப்படின்னு பார்த்தா நம்முடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு அறிக்கை ஒன்று எழுதினார். ஒரு பண்டிகையும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பேராதான் இருக்கும். தீபாவளி, ஸ்கந்த சஷ்டி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, மகிஷாசுர வதம், அட்சய திருதி, ஆவணி அவிட்டம், சரஸ்வதி பூசை, விஜயதசமி, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, நாரதர் ஜெயந்தி, பிரதோஷம், நவராத்திரி, சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம், பங்குடி உத்தரம், ஸ்ரீ வரலட்சுமி வரதம், ஸ்ரீ மகா சங்கரகட சதுர்த்திம்பா. இதை பார்த்தீங்கன்னா அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த சமஸ்கிருதத்தை பற்றி மறைமலை அடிகளார் ஒரு புத்தகத்தில் ஒரு கட்டுரையா எழுதினார். சமஸ்கிருதம் படித்தா வயத்து வலியை உண்டாக்கும். மற்ற மொழிகளுக்கு இதுக்கு வேறுபாடு நிறைய இருக்கு. சமஸ்கிருதம் படித்தா வயத்து வலியை உண்டாக்கும் அப்படின்னு SSLC பாடம். இப்ப SSLC இல்ல, இப்ப 10ஆம் வகுப்பு தான். அப்ப பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் மற்ற பார்ப்பன பத்திரிகை எல்லாம் ஆகா ஓகோன்னு இருக்காங்க. உடனே பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணாரு, டாக்டர் மு வரதராசன் என்று சொல்லக்கூடிய மூவாவை தலைமையா போட்டு ஒரு குழு அமைத்து ஆராய சொன்னா, அந்த ஆராய்ந்த பொழுது ஆமா ஆமா சமஸ்கிருதம் படிச்சா வயத்து வலியத்தான் உண்டாக்கும். இந்த மொழியை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். கௌசல்யா ஜுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஜா தூளாகர்த்தம் யம் தெய்வவாந்திகம் உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஷ காந்தா கமலா திரைலோக்கியம் மங்களம் குரு. அப்படியே வயத்துல அடியிலேருந்து 400 கிலோமீட்டர் புடிங்கிட்டு வருவானு. கமலா குஜோ ஜக குங்குமதோ நியதாருணிதாதுல நீலதனோ கமலாயதலோ ஜனலோக. ஏதாவது புரியுதா? ஒரு வரி புரியுதா உங்களுக்கு? புரியாது. வருட பெயர்கள் நம்ம தமிழ் வருட பிறப்புன்னா ஒரே ஒரு பேர் தமிழ்ல சொல்லுங்க. ஒரே ஒரு பேர், ஒண்ணு. பிரபவ தொடங்கி அட்சய முடியல வரைக்கும். பிரபவ சுக்ல பிரமதூத பிரசோத்பத்தி ஆங்கரஷ ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகதானிய பிரம்மாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வஜித்து சர்வதாரி விரோதி விகிருத்தி கர நந்தன விஜய ஜய மன்மத துன்முகி கேவிளம்பி விளம்பி விதாரி சார்வாரி பிளவ சுபகிரது சோபகிரது குரோதி விஸ்வாயுசு பிராபவ பிளவங்க கீழக சௌமிய பரிதாபி ராட்சச நல பிங்கள காலயுத்தி சித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரத்தாட்சி குரோதன அட்சயன்னு முடிப்போம். மறைமலை நகர், கும்மிடி பூண்டி, தாம்பரம் இப்படி சொன்னா கூட நமக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பேர் தமிழ் கிடையாது. இதை தந்தை பெரியார் காலத்திலேருந்து எடுத்துருக்கோம். நேற்று முந்தா நாள் இருக்கல. முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல தான் தமிழ் புத்தாண்டுங்கிறத மாற்றி தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டுங்கிறதுக்கு இது சித்திரை கிடையாது, தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டுன்னு அறிவித்தார். டிராபிக் ராமசாமின்னு ஒரு பாப்பாரம் தான், வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும். ரொம்ப குண்டா இருப்பான், ஆளை பார்த்துருப்பியோ. அவனுக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு. ஒரு அரைச்சரஞ்சா சுத்திட்டு கீழே விழுந்துருவாங்க. அவன் தான் கோர்ட்டுக்கு போனான் அங்க இருந்து. இது தவறுன்னா ஆளே கோர்ட்ல கூப்பிட்டாங்க. வழக்கு போட்டவன் டிராபிக் ராமசாமி, டிராபிக் ராமசாமி, டிராபிக் ராமசாமி, டிராபிக் ராமசாமின்னா ஆளை காணும். 10,000 ரூபாய் அவதாரத்தை போட்டு ஓடு. கலைஞர் செஞ்சது சரிதான். ஆனா மறுபடியும் முதலமைச்சர் மாத்திட்டாங்க. முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அதை மாத்தினாங்க. இன்னமும் சமஸ்கிருதம் ஒழிந்த பாடம் இல்ல. திருமணம் சமஸ்கிருதம், தமிழ் கிடையாது. சோமக பிரதமே வீதகந்தர்வோ விதீத உக்கரக தத்திருதி வக்கினி தேவதி சது உறுதிய சமணிச சாக மாங்கல்யம் தந்துணானே நமம ஜீவன ஹேதுணாம் கண்டே பத்னாமே சுபகே சஞ்சீவ சரத சதம். சமஸ்கிருதம். இது தமிழ் அர்த்தம் இருக்கு. சோமக பிரதமே வீதகந்தர்வோ நம்ம மனப்பெண்ணை பார்த்து சொல்லலாம். சோமன்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, கந்தரனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, உத்திரன்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, கடைசியா அந்த 4ஆவதாக மனித ஜாதியில் பிறந்தவருங்கிறான். அதாவது ஒரு பூணூல் ஒன்று போட்டு விட்டுருவான். சரியா சொல்ல போனா பார்ப்பானுக்கு மனைவியாக இருந்துட்டு தான் அதுக்கு அர்த்தம். அது மாற்றி அமைத்திருக்கோம். நம்ம சுயமரியாதை திருமணத்தை கண்டிருக்கோம்.
இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இன்றமும் நீடிக்கிறது. அதை பாதுகாக்க நினைக்கிறான். இறுதி நிகழ்வா கருமாதியா மந்திரம் வாங்கிறது. பரதி ரோபதரதி அண்ண பிதா பிதா பிரங்காதா ஆதன் யோபாதா பத்யாம்னா ரங்கராச தர்மணம் சுபாக விதம் விதம் நம நம கிருஷ்ண கிருஷ்ண ஏகமாதா பகவிதா சூத்ராயணம கோதானம் சமர்ப்பியாமே பூதானம் சமர்ப்பியாமே சொர்ணதானம் சமர்ப்பியாமே கன்னிகாதானம் சமர்ப்பியாமே. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? நேர நெருக்கடி. அதுல சொர்ணதானம் சமர்ப்பியாமேங்கிறான். தங்கத்தை தானமா கொடுங்கிறான். ஒரு கிராம் இப்ப 1900 ஏறி இருக்கும் அநேகமா. காலையில 400 ரூபாய் இறங்கும், சாயந்தரம் 950 ரூபாய் ஏறும். எவ்வளவு கட்டிக்கார பழம் இருந்திருக்கான் பாருங்க. கடைசியாக சொல்றான், தாய்மார்கள் வச்சு சொல்ற சங்கடமா இருக்கு. ஏகமாதா பகுபிதா சரசூத்ராயணம. ஏகமாதா பகுபிதா சரசூத்ராயணா, ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த. அதுக்கு மேல சொல்ல டேஸ் விட்டேன் உங்களுக்கு. யார் விட்ட? நம்ம விட்டு உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பரப்புறான். இன்னைக்கு சரியா நினைக்கிறான். நீங்க என்ன ஏதோ திட்டமிட்டு தனிப்பட்ட பார்ப்பனர்கள் சொன்னதா இங்க நினைச்சிட வேண்டாம். நீங்க 1937 முதலமைச்சராக இருந்த அன்றைய சென்னை பிரதமர் ராஜாஜி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருமா, என்னவோ பல நாட்டுக்கும் அரசனானவங்க மாதிரி வப்பம் பேர் சக்கரவர்த்தி, அவ்வளவுதான். அவர் பேர் ராஜகோபால் ராஜாஜி. அந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் நம்முடைய சென்னை லயோலா கல்லூரியில் அவர் பேசினாரு. அவர் பேசுறத மட்டும் சரியா படிக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நமக்கு இருக்கும் பெருமை சமஸ்கிருதத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் வெளியே வரும் மாணவர்களுக்கு நமது முன்னோர்கள் நமக்கு வைத்துவிட்டு போன பெருமைகளின் சாவி போன்ற சமஸ்கிருதம் தெரியாவிட்டால் மகா பெரிய விபத்தாகும். அது பணம் இருக்கும் பெட்டியின் சாவியை தொலைத்து விட்டு சாப்பாட்டுக்கு பிச்சை எடுப்பதற்கு ஒப்பாகும். சொன்னது யாரு? ராஜாஜி. அப்படி சொல்லி அந்த இந்தியை நான் திணிப்பது என்ன சொன்னாரு? இந்தியை நான் திணிப்பது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காக. அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்தி எதிர்த்து போராட்டத்தை அறிவித்து ஒரு 2000-3000 அடிக்கு கீழே கொண்டு போய் நல்லா புதைச்சு வச்சுட்டார். அன்னைக்கு புதைக்கப்பட்ட இந்தி இப்பொழுது வரைக்கும் தலையெடுக்க முடியாம இருக்கு. அப்ப நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியை திணிப்பதல்ல, சமஸ்கிருதத்தை திணிக்கணுங்கிறதா நோக்கம். இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய சூத்திர பிரதமர் தான் நரேந்திர மோடி அவர்கள் சமஸ்கிருதம் ஒதுக்கப்பட்ட தொகை, அருமை பெரியோர்களே, அதாவது 2533 கோடி. செத்து போன மொழியா? கருமாதித்துறையில் சொல்லிட்டு இருக்கிற மொழியா? கோயில்கள்ல அது பாத்தீங்கன்னா பாடுகின்ற மொழியாது. யாருக்கும் புரியாத மொழி, கடவுளுக்கு தான் புரியுமா? ஓம் மகாகணமன், ஓம் உண்டோதராயணமன், ஓம் மோதகாயணமன், ஓம் மூஷிகாயணமன், ஓம் விக்னேஸ்வராயணமன், ஓம் சுமுகாயணமன், ஓம் ஏகதந்தா இனமன், ஓம் கபிலா இனமன், கஜகர்ணா இனமன். நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஒன்றும் புரியாது. ஓம் சுக்லம் பிரதனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சாந்தகே சமர்ப்பியாமி. ஓம் ரீம் கிரீம் கிரீம் கிரீம். என்ன கிரீம்னு தெரியல. படைக்கு உள்ள கிரீமா, பத்துக்குள்ள கிரீமா, சொரிக்கு உள்ள கிரீமா, சொரியாசஸ்க்கு உள்ள கிரீமா? இதான் விளங்குதான் அந்த மொழி. அந்த செத்து போன மொழிக்கு 2533 கோடி. நம்முடைய தமிழ் மட்டும் இல்ல, திராவிட மொழியான தமிழ், தெலுங்கு, உருது, கன்னடம், ஒரியா, இந்த எல்லா மொழிக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை 147 கோடி. RSS பரப்புல மிக முக்கியமான நச்சு கருத்துன்னா அது பாத்தீங்கன்னா சமஸ்கிருத ஆதிக்கம். மற்றவங்க பேச இருக்காங்க, இதுக்கு முன்னாடி 2 பேர் பேசியிருக்காங்க. அதாவது உலக வழக்கு, ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த மொழியை அழித்தால் போரும். ஒரு இனத்தை அழிக்கணும்னா அதாவது பாத்தீங்கன்னா அந்த பண்பாட்டை காலி பண்றது, பணபலமோ படைபலமோ ஆயுத பலமோ அதெல்லாம் வேண்டியதில்ல. அப்ப அந்த மொழியை காலி பண்ணணும். அந்த மொழியை காலி பண்ணுவதற்கு பார்ப்பனர்கள் திட்டமிட்டு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா சங்கராச்சாரி சொன்னாரு, தமிழ் அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாசை ரொம்ப சிறப்புக்குரிய பாசை, அது தேவ பாசையா. சமஸ்கிருதம் தேவ பாசை, தமிழ் நீச பாசைன்னா. என்ன செம்மொழி அந்தஸ்து பெற்ற அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய முயற்சியினால் தமிழ் செம்மொழியாக்கப்பட்டது. அப்பொழுதுதான் சமஸ்கிருதமும் பாத்தீங்கன்னா செம்மொழிங்கிற நிலைக்கு வந்தது. அப்ப செத்து போன மொழிக்கு ஜனாதிபதியில் இருந்து பிரதமரில் இருந்து சவுண்டி பார்ப்பான் வரைக்கும் திட்டமிட்டு இந்த பணியை செய்கிறார் என்று சொன்னால் புரட்சிக்கு நம்முடைய இயக்கம்
குறிப்பாக எனக்கு தெரிந்து வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா RSS அபாயம் என்றாலும் சரி, RSS பற்றி சொன்னாலும் சரி, சின்ன வெளியீடாக இருந்தாலும் பெரிய வெளியீடாக இருந்தாலும் மக்களிடம் கொண்டு சேர்த்த இயக்கம் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் வீரமணி என்பதை சொல்லி புரட்சி கவிஞர் சொல்லுவார், தமிழின் பேர் சொல்லி தமிழர்களை வாழ்ந்துட்டாலும் தமிழ் அழைத்து தமிழர் தம்மை தலை தூக்காது அழைத்து உடன் அழைப்பான் பார்ப்பான், அமுதாக பேசிடுவான், அத்தனையும் நஞ்சன்க நம்ப வேண்டாம், பார்ப்பானின் கையை எதிர்பார்ப்பானே பார்ப்பான் தின்ன பார்ப்பான் என்று சொன்னார். அந்த பார்ப்பனர்கள் திட்டமிட்டு சமஸ்கிருதத்தை பரப்புகிறார்கள். சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஒழிப்போம், வேரோடு மண்ணோடு ஒழிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.